ஃபுட் பார்சல் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரேன். ஒருத்தன் வந்துட்டு ஃபாலோ பண்றான். இதை தவிர வேற ஏதாவது இது இருக்கும் அப்படின்னா கஷ்டம். நல்ல ஊரு, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இத்தனை இத்தனை ப்ரோஸ் நான் சொன்ன எல்லாத்தையுமே வரணும். ஆல் ஓவர் கனடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து இங்கே படிக்கிற காஸ்ட் வந்து கம்மி. சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நான் கிச்சனில் இறங்குனதுனால எனக்கு புரிஞ்சு, ஓகே இந்த கண்ட்ரி இப்படிதான் ஒர்க் ஆகும், எல்லாமே இந்த மாதிரி தான் முடியும். எல்லாத்துலேயுமே வந்து மினிமம் 14 to 15% வந்து அங்கே இருக்கிறத விட இங்கே ஃபுட்டோட ப்ரைஸ் அதிகம். ஆனால் இமிகிரன்ஸ் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு வேற ப்ராவின்ஸ் மூவ் இன்னொரு மெயின் ரீசன் வந்து சாப்பாடு. நான் இந்தியாவில் இருக்கும்போது யூடியூப்ல நிறைய பேர் சொல்லி அதனால அங்கே இருக்கிறத விட ஒரு 13 to 14% எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் கூட்டிக்கலாம். இங்க வந்துட்டு டவுன் டவுன் இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கும் டவுன் டவுன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதுக்கே டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்தோட ஒரிஜினாலிட்டி அங்க இருக்கு. இந்த ஒரு ஒரிஜினாலிட்டியே தொலைச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டு இருக்கு. ரெண்டாவது மேட்டர் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஒஸ்ட். காசு கையில் நிக்கவே நிக்காது. உங்க சைடு போங்க. இப்ப கான்செப்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி சேச்சுரேஷன். நல்ல ஊரு, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இத்தனை இத்தனை ப்ரோஸ் நான் சொன்ன எல்லாத்தையுமே அது எல்லாமே இங்க மட்டும்தான் இருக்குன்னு நம்பிட்டு எல்லாருமே இங்க வந்து டம்ப் ஆகி இது மொத்தமே வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி காணா மாற ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ இது இந்த ரீசனுக்காக தான் இங்க வரோன்னும் போது அந்த ரீசனே சேச்சுரேட் ஆகுது அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஊரோட இதுவே சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டொரண்டோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிச்சனர்ல இருந்தேன். கிச்சனர்ல இருக்கும்போது எனக்கு நேரம் ஒருத்தன் வரான்னா என்னை பார்த்து சிரிப்பான், மார்னிங் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நான் கிச்சனர்ல இறங்குனதுனால எனக்கு புரிஞ்சு, ஓகே இந்த கண்ட்ரி இப்படிதான் ஒர்க் ஆகும், எல்லாமே இந்த மாதிரிதான் மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க, ஜோவிலா இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் அதே வந்து இங்க பண்ணா முறைக்கிறானுங்க, ஏன்னா நம்ம ஊருக்காரனுங்க. நான் இந்தியாவில் இருக்கும்போது யூடியூப்ல நிறைய பேர் சொல்லி பார்ப்பேன், கேனடியன்ஸ்லாம் லைக் வெரி கைண்ட், இந்த மாதிரிலாம் பார்ப்பேன். ஸோ கேட்டதை வந்து அப்படியே கண்ணில பார்த்தது கிச்சனர்ல. கிச்சனர் வந்து இங்க சுத்தி நிறைய லைக் பிளேசஸ் இருக்கு. வேற லைக் நம்ம ஆதிக்கம் கம்மியா இருக்க இடத்துலயா, அது என்ன மேட்டர் எதனாலன்னு தெரியல, அந்த இடத்தோட ஒரிஜினாலிட்டி அங்க இருக்கு. இந்த ஊர் இந்த ஒரிஜினாலிட்டியே தொலைச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டு இருக்கு. ஏன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், டண்டா ஸ்கொயர்ல முண்டாஸ் கட்டிட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்துட்டு ஓகே, ஃபன்னுக்கு ஓகே, லைக் ஒரு ஒரு இதுவா ஒரு ஈவெண்டா நடக்குது, ஒருத்தங்க வந்துட்டு ஆர்கனைஸ்டா நடத்துறாங்கன்னா ஃபைன். சம்பந்தமே இல்லாம இப்போ நான் ஒரு வீடியோல ஒருத்தர் பார்த்தேன். ஒருத்தர் வந்துட்டு அவரு ஒண்ணு வாசிச்சுட்டு இருப்பாரு, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு தெரியல. ரீசெண்டா அது ட்ரெண்ட் ஆச்சு. இந்த டண்டா ஸ்கோர்ல வந்துட்டு ஒருத்தர் வாசிட்டு இருப்பாரு. அவரை சுத்தி அந்த அந்த மியூசிக்கை கேட்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப் அங்க நின்று கேட்டுட்டு இருக்கும். அவர் வந்துட்டு லைக் அவர் எந்த கண்ட்ரின்னு தெரியல. ஸோ கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னுட்டு நம்ம பாய்ஸ் விளையாடுறப்ப வந்து இவனுங்க பாகரா ஆடுறாங்க. அந்த மியூசிக் பாகரா ஆடுறானுங்க. அது அப்படியே எப்படி மாறுதுன்னா, வேற ஒருத்தன் வந்து இந்த இந்த மியூசிக் பாகரா மியூசிக்கை போட்டு விட்டான். இப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவன் அவன் அவ்வளவுதான். இப்ப எல்லாம் இவன் ஆடுறானுங்க, மொத்த ஸ்கோரும் ஆடுது, எங்க இருந்தோ வரானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா தொலையுது. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்க டம்ப் ஆகுறாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு பெரிய விஷயம் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஏன்னா இது இங்க எவ்வளவு ஒஸ்டா இருக்குன்னா, இங்க வந்துட்டு டவுன் டவுன்ல இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கும் டவுன் டவுன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்க இடத்துக்கே டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் வெளியே போனா இன்னும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொனஸ்டோகா பாய்ஸ் எல்லாருமே கிச்சனர் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க ரெண்டே 450 தான் இருக்கும். அதுவுமே ஷேர்டு பெட்ரூம்னா 450 அந்த மாதிரி போலதான் இருக்கும். இப்போ நீங்க டொரண்டோன்னு வந்துட்டாலே உங்களால 550க்கு கீழே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல ஷேரிங் வேணும்னாலே 600, யூட்டிலிட்டிஸோட 650 ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது மேட்டர் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஒஸ்ட். காசு கையில் நிக்கவே நிக்காது. ஏதாவது ஒண்ணு நம்மள வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண இருந்துகிட்டே இருக்கும். அது நம்ம வந்துட்டு நான் பெரிய உத்தமன்டா, நான் வந்து செலவே பண்ண மாட்டேன், நான் டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன்ட்டு நான் அப்படி கிடையாது. அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். எனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இங்க வாங்குற அடியில ஏதாவது ஒன்று சந்தோஷமா ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் செலவாயிட்டே இருக்கும், காசு கையில் நிக்கிறது போய்கிட்டே இருக்கும். அன்டே நமக்கு நல்ல ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிடைச்சு லைஃப் செட்டில் ஆக வரைக்கும். ஸோ ரெண்டாவது மேட்ரு காஸ்ட் ஆஃப் லிவிங். மூணாவது மேட்ரு இது வந்துட்டு இந்த ஊர்ல மட்டும்தானு தெரியல, மேபி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த ஊர்ல தான் கம்மி, மத்த ஊர்ல அதிகம்னுவாங்க, சேஃப்டி.
டொரண்டோ சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு டொரண்டோ வந்துட்டு எப்படி இருக்காங்க, சேஃபே கிடையாது அப்படின்னுவாங்க. நான் கிச்சனர்லயும் இருந்திருக்கேன், இங்கேயும் இருக்கேன்றதுனால அதை ஓரளவுக்கு ஒத்துக்க முடியும். ரெண்டுமே வேற வேற மாதிரி எக்ஸ்ட்ரீம். கிச்சனர்ல ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. நைட் 9 மணிக்கு ஓன்னு இருக்கும், பயமா இருக்கும். 9:30க்கெல்லாம் ரோட்ல எவனுமே இருக்க மாட்டான், பஸ்ல ஒருத்தனுமே இருக்க மாட்டான். இங்க எல்லாருமே இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 10 பேர்ல ஒரு 3 பேர் பார்க்க ஒரு மார்க்கமா இருப்பானுங்க. அந்த 3 பேர் லைக் ஹோம்லெஸ்ஸா இருப்பாங்க. அந்த 3 பேர் வந்துட்டு அவங்கள பார்த்தாலே சஸ்பீஷியஸா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துல வந்துட்டு எனக்கு எது டேஞ்சர்னு எனக்கு தெரியல. ஆளே இல்லாம இருக்கிற டேஞ்சரா, இல்ல இந்த மாதிரி டிராவல் பண்றது டேஞ்சரான்ட்டு. பட் ஆனா கிச்சனால இருந்த வரைக்கும் எனக்கு எந்த என்கவுண்டர் ஆனது கிடையாது. என்கவுண்டர் மீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் நான் பார்த்தது கிடையாது. இங்கெல்லாம் சரளமா பார்ப்பேன். ஒன்றும் இல்லை, சும்மா நான் இன்னைக்கு ரோட்ல ஃபுட் பார்சல் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது, ஃபுட் பார்சல் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரேன், ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்றான். ஒரு 10 ரொம்ப நாள் 10 அடி 15 அடி ஃபாலோ பண்ணிருப்பான். அவனுக்கு பேச தெரியல, அவன் என்னமோ பேசணும். நைட் ஒரு 11:30 மணி இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்றான். எனக்கு வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் அதனால என்ன பண்ணுவானுங்க, ஆர்டர் போடுவாங்க. 9 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாங்க, ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த சேஃப்டின்றது வந்துட்டு இங்க ஓகே தான். டிடிசி தவிர இங்க நான் தான் சொல்றேன்ல, எல்லா ரெஃப்யூஜிஸ் ஹோம்லெஸ் எல்லாருமே வந்து இங்க டம்பா வர்றதுனால இந்த சேஃப்டி த்ரெட்ன்றது ஒன்று கண்டிப்பா இருக்கு. எனக்கு மற்ற ப்ராவின்ஸ் பத்தி தெரியல. ஸோ இவ்வளவுதான் இதுக்கு நான் கான்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நைஸ். இங்கே கான்ஸ் அப்படின்னு பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டொரண்டோவை வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஜாபை வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து டொரண்டோவில் சொன்னீங்க வந்து எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸு, டெக்னாலஜி, அப்புறம் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி ரிலேட்டட், அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்னு நிறைய சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட், ஃபிஷரி ரிலேட்டட் நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால தான் மெரைன் இன்ஸ்டியூட்னு தனி, அங்கே மேரிடைம் ஸ்டடீஸ்க்காக தனி யூனிவர்சிட்டியே இருக்குது, மெரைன் இன்ஸ்டியூட். அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி செக்டார் வந்து இப்போ தான் பூம் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட்ரோ பிளான்ட் வந்து அப்ரூவல் வந்திருக்கு, 2030 வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இருக்கிறத பற்றி பேசுகிறோம் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக்கஸ்டான செக்டார்ஸில் நல்ல ஸ்கில் செட்டோட வந்தோம் அப்படின்னா அதுக்கான ஜாப் ப்ராஸ்பெக்டஸ் வந்து இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது இது இருக்கும் அப்படின்னா கஷ்டம்னா கிடைக்காதுன்னு கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். இதே இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைய மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக அந்த மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனியில் வந்து அந்த வேலையை பற்றி அந்த வேலையை 5 வருஷம் பண்ண ஒருத்தன், இன்னும் வந்து அந்த வேலை அப்படின்னா என்னென்னு வந்து தெரியும் ஆனால் பண்ணாத ஒருத்தன் வந்து 2 பேரும் வராங்க. 2 பேரும் ஒரே சேலரி தான் கேட்க போகிறான். அப்போ நீங்கள் யாருக்கு அந்த வேலை கொடுப்பீங்க? ஒருத்தா இருக்கணும் அவங்க தான் கொடுப்பேன். ஒருத்தனா எந்த இதில் ஒருத்தர் சொல்லுவீங்க? 2 பேருக்குமே 2 விஷயம், அந்த விஷயம் தெரியும். ஒருத்தனுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, 5 வருஷம் அதே தான் பண்ணியிருக்கான். அதுதான் வந்து இங்கே பிரச்சனை. இப்போ என்னன்னா இங்கே படிக்க வரவங்க வந்து பிஆர் ப்ரோஸில் சொன்னதுனால பிஆருக்காக இங்கே வரணும். ஆல் ஓவர் கனடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து இங்கே படிக்கிற காஸ்ட் வந்து கம்மி. இப்போ என்னோட செமஸ்டர் ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா $2,100 பெர் செமஸ்டர் கோர்ஸ். ஒரு கோர்ஸுக்கு கிடையாது, ஒரு பெர் செமஸ்டருக்கான ஃபீ. அங்கே வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த ப்ராவின்ஸ் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். இதே காரணத்துக்காக நிறைய பேர் சூஸ் பண்ணுறான். யாருன்னா இந்த மிடில் ஈஸ்டர்ன் சைடு ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடும் எனர்ஜி ரிலேட்டடும் தான் அதிகம். அங்கே வந்து அங்கே இருக்கிற இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட்டோ பங்களாதேஷி பாஸ்போர்ட்டோ இல்லை மற்ற கண்ட்ரி பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதே வேலையை பார்க்குறதுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அங்கே அதே வேலையை பார்க்குறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. சேம் வேலை தான், எந்த பாஸ்போர்ட் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து வந்து சம்பளம் அதிகம். அதை இதாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து இங்கே மாஸ்டர்ஸ் படிக்க வந்துட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு, அதுதான் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இந்த ஏஐபின்னு ஒன்று இருக்குது, அட்லாண்டிக் இமிக்ரேஷன் ப்ரோக்ராம். அதை வச்சுட்டு இல்லை பிஎன்பிக்காக அப்ளை பண்ணிவிட்டு ப்ரோசஸ் சொன்னேன் இல்லையா, பிஆர் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி ரிலேட்டிவ்லி அப்படின்னு. அதை வச்சு ஏதாவது ஒன்று பிஆர் வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு இங்கே வந்து ஊட்டிட்டு கெனடியன் இதாகி பாஸ்போர்ட் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் வந்து அங்க போயிடுறாங்க. இப்போ வந்து இந்த ப்ராவின்ஸ்ல யாரும் இருக்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் இங்கேயே இருந்தாதான் இங்க டெவலப்மெண்ட்ன்றது இருக்கும். ஆளே இல்லாம ஆமா. இருக்கும்போது வந்து டெவலப்மெண்ட் இல்லை. இன்னொன்று ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாக போது வந்து ஆயில் அண்ட் கேஸுக்குள்ள எதுக்கு போனாலும் எந்த இதுக்கு போனாலுமே பணம் பயங்கரமா வரும். ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடா அந்த பயங்கரமா பணம் வர்றதுனால பயங்கரமா செலவு பண்ணுவாங்க, பயங்கரமா இன்ஃப்ளேட் ஆயிரும் எல்லாத்தோட ப்ரைஸும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இமிகிரன்ஸ் இங்க நிறைய பேர் வந்து இங்க வந்துட்டு வேற ப்ராவின்ஸ் போகிறதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் வந்து சாப்பாடு. இங்க இருக்கிற இந்த பர்கர் கிங்கு, இது மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி அதையே சாப்பிட்டு நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படின்னா ஓகே. இல்லைங்க எனக்கு நம்ம சப்பாத்தி சாப்பிடணும், இல்லை நான் வந்து சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி பணம் அடிக்கணுங்க அப்படின்னா இது கிடையாது. இது வந்து ஊர் கிடையாது அதுக்கு. ஏன்னா இங்க மற்ற கண்ட்ரி மற்ற குசைன்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி. பட் வீட்ல இந்தியன் சமைக்கலாம்ல. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் சமைக்கலாம். எவ்வளோ நாள் நீங்களே சமைப்பீங்க? அதை வந்து அடுத்ததுக்கு வரும். வீட்டில் சமைக்கலாம், அருமையான பாயிண்ட். நான் வீட்டில் தான் சமைச்சிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் தான் சமைப்பேன் அப்படி அந்த அந்த இதெல்லாம் சொல்லலை. ஒரு நாள் வெளியே சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்லலை. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேலை பார்க்குறேன். இன்னைக்கு 3வது வேலை இது. இந்த வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னைக்கோட முடியுது. நான் வந்து 2 வேலை பார்க்குறேன். 2 வேலை வந்து ஒன்றில் 40 மணி நேரம் வந்து இன்னொன்றில் வந்து ஒரு 16 மணி நேரம் வருது அப்படின்னா நம்ம கேட்கும்போது அது கம்மியாக இருக்குது. இப்போ எனக்கு அங்கே இருக்கிற ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அங்கே இருக்கிற டயர்ட்னஸுக்கு வீட்டு வந்து படுத்து தூங்கணும் தான் எனக்கு தோணும். சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. நான் வந்து படுத்து தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே நான் ஷிஃப்ட்டுக்கு போகணும், கிளம்பி ஏதோ ஒன்று பண்ணணும், ஷிஃப்ட்டுக்கு போயிடுவேன். இப்படி ஒரு சைக்கிள் இருக்கும்போது வீட்டில் சமைக்க மாட்டோம். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் வெளியே தான் சாப்பிடணும். வெளியே சாப்பிட்றது அதையே சாப்பிட்டு இருந்தால் நமக்கு நம்ம இதுக்கு செட் ஆகிற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு பிரியாணி இங்கே வந்து அங்கே ஒரு பிரியாணி எவ்வளோ இருக்கும் ப்ரைஸு? நல்ல பிரியாணி 20 ஆவரேஜா. இது கம்மியாவும் இருக்கு. 16 நான் டேஸ்ட்டில் சொல்லலை. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது சொல்லலை, குவான்டிட்டி வைஸ் சொல்கிறேன். அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். 20 ஆகும். வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னா 20 சொல்கிறீங்களா? இங்கே அதே $17 வச்சுப்போம், டேக்ஸோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 21 வந்து வரும். ஆனால் வயிறு நிறையாது, குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸை மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக குவான்டிட்டி கம்மி பண்ணிடுறாங்க. இல்லை குவான்டிட்டி நான் கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னா $30 கொடுக்கணும். இங்கே $20 நீங்கள் வாங்குற அதே பிரியாணி இங்கே நான் சாப்பிடணும் அப்படின்னா இங்கே நான் $30 கொடுக்கணும். அந்த விதத்தில் இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் வெளியே சாப்பிட்றோம் அப்படின்றதுல. சில கம்பேரிசனே அங்கே ஒரு பால் டப்பா எவ்வளோ இருக்கும், ஒரு பால் பாட்டில் வந்து எவ்வளோ வருது? பாட்டில் இல்ல, அது 3 பேக் இருக்கும்ல, அது வந்து $6 ஆவரேஜா. இங்க அது வராது, அதுதான் மெயின். இங்க அது கிடையாது. அந்த பேக் இருக்கும் பாத்தீங்களா, ரெட் கலர் அந்த இது மாதிரி பாட்டில்னு சொல்ல முடியாது, அந்த ரெட் கலர் பேப்பர் கவர்ல இருக்கிற அந்த ரெட் கலர் இது, ரெட் கலரு, கிரீன் கலரு, கிரே கலர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 0%, 2%, 1%ன்னு வச்சுக்கலாம். இது எவ்வளவு வரும் உங்களுக்கு வந்து ஒரு பால்? வால்மார்ட்னா 4 பாயிண்ட் சம்திங் வரும். பெரிய ஆவரேஜா 5 வரும். இங்க வந்து இங்கே ஆவரேஜ் 5 வச்சுக்கலாம், டாக்ஸுக்கு முன்னாடி 4.5 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். டாக்ஸுக்கு முன்னாடி டாக்ஸ் 15% இருக்கு. அதாவது அங்க இருக்கிறத விட ஒரு 13 to 14% எல்லாத்துலயுமே வந்து பிரைஸ் கூட்டி வச்சுக்கலாம். அதுதான் வந்து இங்க இருக்கிற மெயினான கான்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான். இதை தவிர வேற எதுவுமே வந்து கான்ஸ்ல வந்து சொல்ல முடியாது.